அன்புக்குரிய மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 10 HTML ஒட்டுகள். இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியா நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML பண்புக்கூறுகள் பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இங்க புதுப்பித்தல் மற்றும் மறு ஏற்றம் செய்தலை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதுபோக நாம ஏற்கனவே ப்ரௌசர்ல இருந்து எப்படி நாம சோர்ஸ் கோடை பார்வையிடுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதுக்கு முன்னாடி பகுதியில் பார்த்தோம். சரி, வாங்க மறுபடியும் அதை திரும்ப ஒரு டைம் என்ன அப்படிங்கிறத நாம பார்த்துக்கலாம். இப்போ நாம் இந்த திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வெப்பேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு வெப்பேஜை வந்து நாம் உருவாக்கிக்கிறோம். இதனுடைய சோர்ஸ் கோடு என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மவுஸை இந்த பகுதியில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் சோர்ஸ் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நாம் இந்த வெப்பேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன கோடிங் எழுதிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே டிஸ்பிளே ஆகும். ஆனால் இதில் நம்ம கரெக்ஷன் எல்லாம் பண்ண முடியாது. கரெக்ஷன் பண்ணோம்னா மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், நாம் அந்த ஃபைலுக்கு போய் தான் பண்ண முடியும். நாம் இதுக்கு என்ன கோடிங் அப்படிங்கிறது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இதை எப்படி பார்க்குறது அப்படின்னா, மவுஸை இந்த பகுதியில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வியூ சோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இந்த கோடிங் சோர்ஸ் கோடு வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டில் Ctrl U அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது இந்த பேஜுக்கு உண்டான சோர்ஸ் கோடு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். எந்த பேஜ் நீங்கள் இந்த ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேஜுக்கு உண்டான சோர்ஸ் கோடு இங்கே ஓப்பன் ஆகும். இல்லை சார் எனக்கு இந்த கோடிங்கில் சம் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கே நீங்கள் அந்த ஃபைல் எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த ஃபைல் மேலே மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித்தில் என்ன பண்ணணும், நோட் பேட்னு கொடுத்தீங்கன்னா நோட் பேடில் ஓப்பன் ஆகும். என்ன பண்ணிக்கலாம், இங்கே நம்ம வேணுங்கிற கரெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டைம் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப போய் இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, அதுபோக நம்ம ஆல்ரெடி கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், நம்ம ஒரு வெப்பேஜில் இருக்குது, அதை திரும்ப வந்து புதுப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் F5 கொடுக்கலாம். நம்ம கீபோர்டில் என்ன பட்டன் பயன்படுத்தலாம், F5 பொறுத்த வரைக்கும் ரெப்ரஸ் பண்ணுறோம். ஓகே, அல்லது Ctrl+Rஐயும் பயன்படுத்தலாம். அது இங்கே கொடுத்துருப்பாங்க மாணவர்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. பாருங்க, புதுப்பித்தல் மற்றும் மறுஏற்றம் செய்வதற்கு என்ன பண்ணணும், Ctrl+Rங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம், அல்லது F5ங்கிற அந்த ஃபங்க்ஷன் கீயை பயன்படுத்தலாம். நோட் பண்ணிக்கங்க இதையெல்லாம். ஓகே, ரீலோட் பண்ணுறதுக்கு அந்த பேஜை வந்து ரீலோட் பண்ணுறதுக்காக நாம் பயன்படுத்துகிறோம். சரி, வாங்க மாணவர்களே, நாம் பண்புக்கூறு HTML பண்புக்கூறுகளுக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். HTML ஒட்டுகளில் உள்ள உபயோகிக்கப்படும் தனிச்சிறப்பான வார்த்தைகள் ஒட்டுகளுக்கு கூடுதலான இயல்புகளை வழங்குகிறது. இவை பண்புக்கூறுகள் என அழைக்கப்படுகிறது. நம்ம HTML பயன்படுத்தக்கூடிய அந்த ஒட்டுகளுக்கு கூடுதலான செயல்பாடுகள் இயல்புகளை வழங்கக்கூடியதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்றாங்க. அலைன்மெண்ட் கொடுக்கறது, பேக்ரவுண்ட் மாற்றுறது, எழுத்தினுடைய அந்த ஸ்டைலை மாற்றுறது, எழுத்துக்கு வந்து நிறத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்பாடுகள் அதைத்தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்புக்கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வெப்பேஜுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு செயல்பாடு, ஒரு ஒரு செயல்பாட்டை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பண்புக்கூறுகளை வந்து நாம் ஒட்டுகளில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க மாணவர்கள் அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பண்புக்கூறுகள் தொடக்கொட்டுகள் உள்ளே குறிக்கப்படும். நிறைய ஒட்டுகள் தனிச்சிறப்பான தனித்துவமான பண்புக்கூறுகளை கொண்டுள்ளது. மேலும் சில பண்புக்கூறுகள் அனைத்து விதமான ஒட்டுகளாலும் பயன்படுத்தப்படும். இவை குளோபல் கூறுகள் என அழைக்கப்படுகிறது. அனைத்து வகையான ஒட்டுகளிலும் பயன்படுத்தக்கூடிய சில பண்புக்கூறுகளுக்கு அதுக்கு பேர் குளோபல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, குளோபல் அட்ரிபியூட். சரி, அடுத்தது கட்டமைவு ஒட்டுகளுக்கான பண்புக்கூறுகள். ஆமாம், HTML ஒட்டிற்கான கட்டமைவு ஒட்டுகள் அப்படின்னா என்னது, இந்த HTML டேக்கு, ஹெட் டேக்கு, டைட்டில் டேக்கு, பாடி டேக் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அதற்குண்டானதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது HTML. இதற்குண்டான பண்புக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். HTML ஆவணத்தின் துவக்கம் மற்றும் முடிவுகளை குறிக்க HTML ஒட்டானது பயன்படுகிறது. துவக்கம் முடிவு இரண்டையும் டாக்குமெண்ட்டு சொல்லணும் அப்படின்னா அது வந்து HTML டேக்கு தான். மீவரை ஆவணத்தின் வெளியீட்டில் இந்த ஒட்டி எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. வலையுலாவிகளுக்கு மற்ற நிரல்களுக்கு மீவரை ஆவணத்தை அடையாளம் காட்ட பயன்படுகிறது. இந்த HTMLங்கிற இந்த டேக் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற டாக்குமெண்ட்டுக்கும் அதே மாதிரி இந்த மீவரை ஆவணத்துக்கும் வித்தியாசத்தை காமிக்கிறதுக்காகத்தான் இந்த HTMLங்கிற டேக்கை பயன்படுத்துகிறோம். இந்த HTML டேக் யூஸ் பண்ணாவே இது வந்து ஒரு மீவரை ஆவணம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வரையறுக்கும். ஓகே, அடுத்தது HTML ஒட்டானது இரண்டு பண்புக்கூறுகளை கொண்டுள்ளது. அவை DIR மற்றும் lang. ஓகே, DIR அதாவது டைரக்ஷன், லாங்குவேஜ். இந்த பண்புக்கூறுகள் உரையின் திசையை மற்றும் ஒளி அமைவையும் நிர்ணயிக்க பயன்படுகிறது. இந்த HTML வந்து இரண்டு ஒட்டுகள் வந்து பண்புக்கூறுகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று DIR, இன்னொன்று lang. அதற்குண்டான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க மாணவர்களை பார்க்கலாம். DIRக்கு உண்டான விளக்கம், பண்புக்கூறுகளும் மதிப்புகளும். அப்போ DIR டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் LTRன்னு கொடுத்து லெஃப்ட் டு ரைட், இடமிருந்து வலம் வரிகளை அமைக்கும்.
அடுத்து ரைட் டு லெஃப்ட் RTL வலமிருந்து இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டைரக்ஷன் பண்புக்கூறானது மீவுரையாவன முழுமைக்கும் உரையின் திசையை தீர்மானிக்க பயன்படுகும். ஒரு வெப்பேஜினுடைய அந்த டெக்ஸ்டினுடைய டைரக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வந்து இந்த DAR அப்படிங்கிற பண்புக்கூறு. அது வந்து லெஃப்டா ரைட்டா அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அதை இந்த இடத்துல விளக்கிக்கிறாங்க, நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது லாங்குவேஜ். முன்பே வரையறுக்கப்பட்ட மொழிகளுக்கான குறியீடுகள் ஆங்கிலம் அப்படின்னா EN இருக்கும், தமிழ்ல TAN இருக்கும், தெலுங்குல TEன்னு இருக்கும். லாங்குவேஜ் பண்புக்கூறானது மீவுரை ஆவணத்தில் பயன்படுத்தப்படும் மொழியை குறிக்கும். இந்த மீவுரை ஆவணத்தில் என்ன லாங்குவேஜ் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுதான் இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற பண்புக்கூறு. ஓகே, முன்பே வரையறுக்கப்பட்ட மொழிகளுக்கான குறியீடுகள் லாங்கின் மதிப்பாக பயன்படுத்தப்படுகிறது. அதை மலையாளம்னா ML, கன்னடம்னா KN, ஹிந்தினா HI, பிரெஞ்சுனா FR, ஜெர்மன்னா DE அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து HTML டேக்கினுடைய பண்புக்கூறுகள். HTML டேக்கு வந்து அந்த வெப்பேஜில் எந்த ஒரு தாக்கத்தையுமே வந்து ஏற்படுத்தாது. இது வந்து ஒரு வலையுலாவிக்கு நாம் கொடுக்கக்கூடிய நிரல் மீவுரை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் வந்து இந்த HTML. ஓகே மாணவர்களே, நோட் பண்ணிக்கங்க இதைய. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ HTML DAR ஈக்குவல் டு RTL லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லிக்கிறாங்க. HTML டேக்ல என்ன சொல்கிறாங்கன்னா டைரக்ஷன் வந்து ரைட் டு லெஃப்ட்டு, அதே மாதிரி லாங்குவேஜ் என்ன சொல்லிக்கிறாங்க இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகே, அது சேம் கோடிங் தான், வேற ஒன்றும் இல்லை. HTML மட்டும் நாம அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். DAR ஈக்குவல் டு RTL அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. வாங்க இதையும் நாம கொடுத்து பார்க்கலாம். கோடிங்கில் கொடுக்கலாம். DAR ஒரு ஈக்குவல் டு போட்டு RTL ஒரு ஸ்பேஸ் விட்டு லேங் ஈக்குவல் டு EN சேவ் பண்ணிக்கங்க. ரெப்ரஸ் பண்ணு. ஓகேங்களா? இப்போ இந்த வெப்பேஜினுடைய அந்த டெக்ஸ்ட் எங்கே இடம்பெற்றிருக்கிறது? இந்த வெப்பேஜுக்குள்ள ரைட் டைரக்ஷனில், ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் இடம்பெற்றிருக்கிறது. இப்போ நாம் ரைட் டு லெஃப்ட் டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு எப்படி பார்க்கலாம்? ரைட் கிளிக் பண்ணுங்க, வியூ சோர்ஸ்க்கு போங்க. ஓகே, உடனே நம்ம பார்த்துக்கலாம் நாம் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. சோர்ஸ் கூட நாம் இங்கிருந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். பார்த்தீங்களா மாணவர்கள், இங்கே டைரக்ஷனில் ரைட் டு லெஃப்ட்டு, ஓகே, லாங்குவேஜில் இங்கிலீஷ்னு சொல்லிக்கிறோம். ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து நாம் இந்த டைரக்ஷனெல்லாம் நாம் ஒரு HTMLக்கு வந்து டேக் பயன்படுத்திக்கலாம். அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. நாம் அதை கொடுத்து எப்படி அது செயல்படுது அப்படிங்கிறத நாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். டைரக்ஷனில் ரைட் டு லெஃப்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். ஓகே, அதை தான் இங்கே விளக்கிக்கிறாங்க. அதை உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அடுத்து மாணவர்களே, பாடி ஒட்டுக்கான பண்புக்கூறுகள். இப்போ HTML ஒட்டுக்கு லாங்குவேஜ் பார்த்தா, DAR பார்த்தா, அடுத்து பாடி டேக் வந்து அதுக்கு என்னென்னலாம் அட்ரிபியூட்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஆவணத்தின் உடற்பகுதி வரையறுக்க பாடி ஒட்டானது பயன்படுத்தப்படுகிறது. வலையாவணத்தின் பொருளடக்கமானது பாடி டேக் என்ற இணையொட்டுகளில் அமைந்திருக்கும். பாடி ஒட்டானது பல வகையான பண்புக்கூறுகளை கொண்டுள்ளது. பாடி டேக்கில் தான் வெப்பேஜில் வரக்கூடிய அனைத்து செய்திகளையுமே வந்து நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இது பாடி டேக்கில் ஆரம்பித்து பாடி டேக்கில் முடியும். ஓகே, இது வந்து ஒரு ஆவணத்தினுடைய உடற்பகுதியை குறிக்கக்கூடியது. இதில் பஸ் இருக்கக்கூடிய பண்புக்கூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர், PG கலர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதையும் பாடி டேக்கில் தான் பயன்படுத்தணும். பேக்ரவுண்டு கலர் எல்லாமே இப்போ PG கலர் ஈக்குவல் டு கலர் நேம் என்னவோ அதை சொல்லணும். பாருங்கள், அனைத்து வலையுலாவிகளும் வெண்மையான பின்னணி கொண்ட திரையில் உரையினை வெளியீட்டாக தரும். வலையுலாவின் பின்னணி நிறத்தை PG கலர் என்ற பண்புக்கூறின் மூலம் மாற்றியமைக்க முடியும். பின்னணி வண்ணத்தை மாற்ற பயன்படுத்தும் தொடரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பேக்ரவுண்டு கலரை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம்? நாம் இந்த சிண்டாக்ஸை பயன்படுத்தணும், இந்த தொடரியலை பயன்படுத்தணும். ஓகே மாணவர்களே, நாம் ஒரு வெப்பேஜுக்கு பேக்ரவுண்டு கலர் மாற்றணும் அப்படின்னு நாம் நினைச்சால் நாம் என்ன பண்ணலாம்? நம்ம பேக்ரவுண்டு கலரை மாற்றலாம். பாருங்கள், நம்ம இதே கோடிங்கில் கூட நம்ம என்ன பண்ணலாம்? பேக்ரவுண்டு கலரை மாற்றலாம். வாங்க, நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கிற கோடிங் தான். பாடி டேக்கில் நான் என்ன பண்ணுறேன்?
ஓகே, பாடி டேக்லேயே என்ன பண்ணலாம்னா நம்ம பிஜி கலர்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே, பிஜி கலர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கலர் ஈக்குவல் டு பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு தெரியும் இதனுடைய பேக்ரவுண்டு நம்மளுக்கு ஒயிட்டில் தான் இருக்குது. இப்போ இதனுடைய பேக்ரவுண்டு வந்து நம்மளுக்கு பிங்க் கலரில் வேணும் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா பாடி டேக்கில் பிஜி கலர் ஈக்குவல் டு பிங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் இதை ரெப்ரஸ் பண்ணுறேன், பிங்க் கலராக மாறிடும். மாறிடுச்சுங்களா? பேக்ரவுண்ட் என்ன கலரில் மாறி இருக்குது? பிங்க் கலர். இல்லை சார் எனக்கு இன்னும் ப்ளூ கலராக வேணும் அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், பிங்க் பதிலாக ப்ளூ கொடுத்தீங்கன்னா ப்ளூ கலராக மாறும். ஓகே மாணவர்களே, எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறது? சரி, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதற்குண்டான கோடிங்கு நான் எழுதியிருக்கிறேன். இருந்தாலும் அதே சேம் கோடிங்கில் பேக்ரவுண்ட் நான் மாற்றி காமிச்சிருக்கிறேன். சரி, ஓகே மாணவர்களே. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, சரி, சேம் கோடிங் எப்படி பாரு பேக்ரவுண்டு கலர் என்ன மாற்றிருக்கிறாங்க. ஓகே, இதில் எல்லோ கொடுத்ததுனால எல்லோ கலரில் மாறிக்குது. எல்லோ கூட நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன பண்ணலாம், நம்ம இந்த இடத்துல ப்ளூக்கு பதிலாக எல்லோன்னு கொடுத்தோம்னா பேக்ரவுண்ட் எல்லோ மாதிரி. என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிடுங்க. ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி நம்ம ப்ரௌசரில் தான் இருக்கிறோம், ரெப்ரஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ எல்லோ கலரில் மாறிக்கிறது நம்ம பார்க்க முடியும். அதைத்தான் இங்கே விளக்கிக்கிறாங்க மாணவர்களே. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, மேற்கண்ட HTML குறிமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வண்ணமானது வலையுலாவியின் உடற்பகுதியின் பின்னணி வண்ணத்தை மாற்றியமைக்க பயன்படுகிறது. பொதுவாக மீவுரை ஆவணத்தில் வண்ணங்களை குறிப்பிட 6 இலக்கங்களை கொண்ட 11 எண் மதிப்புகளானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த மீவுரை ஆவணத்தில் வண்ணங்களை குறிப்பிடணும் அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் இருக்கக்கூடிய எண் மதிப்புகளையும் என்ன பண்ணிக்கலாம், 6 இலக்கங்களையும் வந்து நாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வண்ணங்களின் பெயர்களை குறிப்பிட்டால் குறிப்பிட்ட சில வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்த முடியும். வண்ணங்களை குறிப்பிடுவதற்கு அவைகளுக்கான 11 மதிப்புகளை பயன்படுத்துவது மிகவும் உகந்ததாகும் அப்படிங்கிறான். அதாவது அந்த கலர்னுடைய நேமை மட்டும் சொன்னால் பர்டிகுலர் கலர் தான் வரும். அதுக்கு பதிலாக அதனுடைய 11 மதிப்புகளை வந்து கொடுத்துட்டா நம்மளுக்கு வந்து தேவையான வண்ணங்களை எல்லாம் வந்து நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 3 2 இலக்கங்களின் வரிசையை கொண்ட 11 இலக்க மதிப்பானது வண்ணத்தை குறிக்க பயன்படுகிறது. முதல் 2 இலக்கங்கள் சிவப்பு நிறத்தையும், அடுத்த 2 இலக்கங்கள் பச்சை நிறத்தையும், இறுதி 2 இலக்கங்கள் நீல நிறத்தையும் குறிக்கும். இந்த RGB கலரை வச்சு தான் வந்து அனைத்து வண்ணங்களுமே வந்து உருவாக்கப்படுகிறத வந்து இதன் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, RGB அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லுவாங்க. ரெட், கிரீன், ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒவ்வொரு 2 இலக்கங்களையும் மதிப்புகளாக 00 முதல் FF வரை வண்ணங்களை குறிக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இதில் 6மே 00 இருக்குது. ஃபர்ஸ்ட் 2 என்ன ரெட்டை குறிக்கக்கூடியது, அடுத்த 2 கிரீன் குறிக்கக்கூடியது, அடுத்த 2 ப்ளூ குறிக்கக்கூடியது என்ற மதிப்பு கருப்பு வண்ணத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்க, அடுத்தது எல்லாமே எப்புன்னு இருந்தால் வெண்மை நிறத்தை குறிக்குங்கிறான். ஃபர்ஸ்ட் 2 எப்பு, அடுத்த 2 00ன்னு இருக்குது. இது வந்து அடர் சிவப்பு நிறத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்கள், இந்த நிறத்தை கூட நம்ம வந்து பயன்படுத்தலாம். மீவுரை ஆவணத்தில் சில அடிப்படை வண்ணங்களின் பெயர்களையும் அல்லது வண்ணங்களுக்கான 11 மதிப்புகளையும் பயன்படுத்தி வண்ணங்களை கையாளலாம். தற்போதைய வலையுலாவின் சுமார் 140 வண்ணங்கள் வரை ஆதரிக்கின்றன. வண்ணங்களுக்கான 11 மதிப்புகள் ஹேஷ் என்ற குறியீட்டை முன்னோட்டாக கொண்டு துவங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வண்ணங்களுக்கான 11 மதிப்புகள் எதில் ஆரம்பிக்கும்? ஹேஷ் குறியீட்டில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான டேபிளை கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெட் கலர்னா இப்படி இருக்கும், அதே மாதிரி ஒயிட் கலர்னா என்ன, கிரீன் கலர்னா என்ன, லிம் கலர்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வாங்க நாம் இந்த லிம் கலர் கொடுத்து பார்க்கலாம். நம்ம ப்ளூன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, எல்லோன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா. அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த நிறத்தை நாம கொடுக்கலாம். இந்த எல்லோக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை நாம் கொடுக்குறோம். ஹேஷ் போட்டுக்குங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, அந்த நாம் செலக்ட் பண்ண அந்த லிம்க்கு 00 ஹேஷ் குறியீடு போட்டுக்குங்க. 00 FF 00 சேவ் பண்ணிக்கங்க. இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெப்ரஸ் கொடுங்க. ஓகேவா, லிம் கலருக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி நம்ம 11 நம்பரை கூட நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, நம்ம என்ன கலர் வேணுமோ அதற்குண்டான இந்த ஹெக்ஸாடெசிமல் நம்பரை கூட கொடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது அதனுடைய விளக்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ரெட்டு, அடுத்து 2 கிரீன், அடுத்து 2
ப்ளூ குறிக்கும். இதனுடைய சேர்க்கையில் தான் வந்து ஒவ்வொரு நிறங்கள் வந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, சரி. அடுத்தது பாருங்க, இந்த ஹெட் டேக்ல பாடி டேக்ல பிஜி கலர்னு சொல்லிட்டு இந்த நிறத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, 4மே F, அடுத்தது 0. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க, ரெப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சிட்டீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் மாற்றிக்க முடியும். ஓகே, சரி. அடுத்தது மாணவர்களே, உடற்பகுதியில் இடம்பெறும் உரையின் நிறத்தை மாற்றுதல். எப்படி வந்து நாம் உரைப்பகுதியில் இடம்பெறக்கூடிய அந்த டெக்ஸ்டினுடைய நிறத்தை எப்படி மாற்றுறது பாருங்க. அதுக்கு என்ன சின்டாக்ஸ், டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். மீவுரை ஆவணத்தின் உடற்பகுதியில் உள்ள உரைகளின் கொடாநிலை வண்ணமானது கருப்பு ஆகும். ஆமாம், நம்ம டிஃபால்ட்டா நம்ம என்ன கலர்ல தான் இருக்கும், இந்த டெக்ஸ்ட் பிளாக் கலர்ல தான் இருக்கும். இது தானமை வண்ணம் எனவும் அழைக்கப்படுகிறது. உடற்பகுதியில் உள்ள உரையின் வண்ணத்தை மாற்ற பயன்படும் ஒட்டின் பண்புக்கூறு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ பாடி அப்படிங்கிற டேக்ல தான் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு கலர் நேம் சொல்லணும். ஓகே, எப்படி வந்து பாடி டேக்ல பிஜி கலர்னு சொல்லிட்டு கலர் நேம் சொன்னோமோ அதே மாதிரி பாடி டேக்ல டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும், கலர் நேமை சொல்லணும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த ப்ரோக்ராமில் அவங்க விவரிக்கல, நாம் அதை எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க மாணவர்களே, நம்ம என்ன கலர் பயன்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். டிகோடிங்ல வேற ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நிறத்தை கொடுக்குறான். ரெட்னு கொடுக்குறான். சேவ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுக்குறோம். இங்கே இது பிளாக்ல தான் இருக்குது. நம்ம என்ன கலர் கொடுத்த, ரெட் கொடுத்துருக்குறோம். மாறிடுச்சுங்களா? ரெட் கலர் மாறிடுச்சுங்களா? ஓகே, டைரக்ஷன் வேணால் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். எல்டிஆர்னு மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ரெட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், ப்ளூ கொடுக்குறோம். இங்கே ரெட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தெரியும், ரெட் கலரில் இருக்குது. இப்போ பாரு, நான் ரெப்ரெஸ் பண்ணுறேன், டைரக்ஷனை இப்போ மாற்றிருக்கிறோம். என்ன ஆயிடுச்சு, ப்ளூ கலருக்கு மாறிடுச்சு. ஓகே, பாடி பேக்ரவுண்ட், அதாவது பேக்ரவுண்டு மாற்ற வெப்பேஜினுடைய பேக்ரவுண்டை மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வெப்பேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டினுடைய கலர் மாற்றுறதையும் நாம் பார்த்துட்டோம். ஓகே, சரி. அடுத்து வலையுலாவின் பின்புறம் படத்தை அமைத்தல். எப்படி வந்து ஒரு வெப்பேஜினுடைய பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்குறாங்க. வாங்க அதையும் பார்க்கலாம். வலையுலாவின் பின்னணியாக ஒரு உருவப்படத்தையோ அல்லது நிழற்படத்தையோ அமைக்க முடியும். வலையின் பின்னணியாக உருவப்படத்தை அமைக்கும் போது வெளிப்படுத்தப்படும் உரையானது உருவப்படத்தின் மேல் வெளிப்படுத்தப்படும். பின்னணி படிமமானது உருவப்படமானது இலைவாகவோ டெக்ஸ்டர் அல்லதோ படமாகவோ அல்லது புகைப்படங்களாகவோ இருக்கலாம். சிறிய உருவப்படத்தை பின்னணியாக அமைக்கும் போது வலையுலாவானது அந்த உருவப்படத்தை குறுக்கும் நெடுக்குமாய் ஆவணம் முழுவதும் நிரப்பிக்கொள்ளும். அசைவோட்ட படத்தை பின்னணியாக அமைப்பது சுவராசியத்தை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வலையுலாவின் பின்னணியாக படத்தை அமைக்க பயன்படும் தொடரியல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு வெப்பேஜில் பேக்ரவுண்டில் இமேஜ் எப்படி கொண்டு வரது, அதுக்கு பாடி அப்படிங்கிற டேக்ல தான் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜ் நேமை சொல்லணும். ஓகே, அந்த இமேஜ் நேமை அதனுடைய எக்ஸ்டென்ஷனோட சொல்லணும். அது ஜிஐஎஃப்பா ஜேபிஜியா அப்படிங்கிறத அல்லது பிட்மேப் ஃபைல பிஎம்பியா அப்படிங்கிறதுல நாம் சொல்லணும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹெட் டேக் HTML டேக் ஹெட் டேக்கில் சொல்லிட்டாங்க. டைட்டில் டேக்கில் இமேஜ் ஆஸ் ஏ பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்குது. பாடி பேக்ரவுண்டில் ஃப்ளவர் 01 GIF
அப்படிங்கிற இந்த பிக்சரை தான் வந்து பேக்ரவுண்டாக கொண்டு வராங்க. அதுக்கு பிறகு முடிச்சுட்டாங்க, இந்த கோடிங் முடிச்சுட்டாங்க. சரி வாங்க மாணவர்களே, நாமளும் ஒரு பாடி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற டேக் மூலமாக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் கோடிங் எழுதி வச்சுக்கிறேன். எழுதி வச்சிருந்த கோடிங் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே நான் டைரெக்டாகவே நான் ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன். சரி வாங்க நம்ம எழுதி வச்ச கோடிங் என்ன அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஓகே, சேம் கோடிங் தான். பாடி பேக்ரவுண்டில் என்ன பண்ணிக்கிறேன், ப்ளவர் 01 GAFனு கொடுத்துருக்குறோம். ஒர்க் பண்ணி பார்க்கலாம், அது ரன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் an image பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்களா? இப்போ பேக்ரவுண்டு மாறிக்குங்களா மாணவர்களே? நாம் அப்ளையை பார்த்ததுக்கும் இதுக்கும் சேஞ்சஸ் நடந்திருக்குதா? பார்த்தீங்கன்னா தெரியும். சேம் கோடிங். நான் உங்களுக்கு அந்த கோடிங்லேயே இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் எப்படிங்கிறத. ஓகே மாணவர்களே, இப்போ பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மாற்றிருக்கிறோம். அதை எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டேக்கில் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத அந்த அட்ரிபியூட்டில் இந்த ஃப்ளவர் நேம் சொல்லிக்கிறேன், ஃப்ளவர் 0.1.GAFனு சொல்லிக்கிறேன். அது கொடுத்தோன்னே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆயிருக்குது. ஓகே மாணவர்களே, இப்படி தான் வந்து நம்ம ஒரு வெப்பேஜினுடைய பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி நாம பார்த்தோம். ஓகே, சரி அடுத்து மாணவர்களே, அதாவது நீங்கள் ஒரு வெப்பேஜில் வந்து பேக்ரவுண்டு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைலெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா மாணவர்களே, அந்த ஃபைலுக்குள்ளேயே அந்த பிக்சரை கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். ஓகே, ஆமாம், அந்த பேஜ்குள்ளேயே வந்து நீங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளேயே பிக்சரை கொண்டு வந்து வச்சுட்டா உங்களுக்கு இன்னும் அதை எடுத்து பயன்படுத்துறது உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். ஓகே, அப்படியே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த பிக்சர் நேம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுள் கோட்டுக்குள்ளே தான் சொல்லணும். ஜேபிஜியா என்ன ஃபைல் அப்படிங்கிறத சொல்லிடணும். என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் சேவ் பண்ணிக்கங்க. பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இந்த ஃபோல்டருக்குள்ள வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிமை. நீங்கள் என்னெல்லாம் சேவ் ஃபைலெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டருக்குள்ளேயே அந்த இமேஜ் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த இமேஜ் நேம் மட்டும் சொன்னால் போதுமானது. பாருங்கள், சோர்ஸ் கோடு பாருங்கள். சோர்ஸ் கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மாணவர்களே. பார்த்தீங்களா, அதாவது es.jpgன்னு வச்சிருக்கிறேன். இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த 10வது லெசன்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளேயே நான் இதை வச்சுக்கிறேன். அதனால டைரெக்டாகவே அந்த பிக்சர் நேமை சொன்னால் போதுமானது, பேக்ரவுண்டு மாறிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இதுலேயே உங்கள் புக்லேயே வேறு ஏதாச்சும் ட்ரைவில் வச்சு எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம்.
பாருங்க, வலையுலாவின் பின்னணியாக உருவப்படத்தை அமைக்கும் போது உருவப்படத்தின் பெயரை இரட்டை மேற்கோள் குறிகள் குறிப்பிட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டான். குறிப்பிடலானாலும் எடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்குது. அடுத்து பாடி பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஃப்ளவர் 0.1.ga மேற்கண்ட ஒட்டானது அதே வெளியீட்டை தரும். உருவப்பட கோப்பின் பெயர் நீளமானதாக அல்லது 2க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை கொண்டதாகவோ அல்லது படத்தின் பாதையை சேர்த்து குறிப்பிடும்படியோ இருக்குமாயின் கட்டாயமாக கோப்பின் பெயரானது இரட்டை மேற்கோள் குறிகள் கொடுக்கப்படுதல் வேண்டும். பாருங்க, இப்போ நாம் இங்கே பயன்படுத்தணும் பார்த்தீங்களா, இப்படி டைரக்டாகவே நாம் வந்து என்னது பிக்சர் நேமை சொல்லிட்டு அப்படின்னா அங்கே நம்மளுக்கு எது தேவையில்லைன்ட்டா இந்த டபுள் கோட்டு தேவையில்லை. ஒருவேளை நம்ம வந்து வேறு ட்ரைவில் சி ட்ரைவில் வச்சுக்கிறோம், டி ட்ரைவில் வச்சுருக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் என்ன பண்ணணும், அதையே நாம் டபுள் கோட்டில் தான் அந்த ஃபைல் நேமை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். உருவப்படமானது கோப்பரில் வேறு எங்கேயாவது சேமிக்கப்பட்டிருந்தால், அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, கோப்பானது ஈகோலனில் ட்ரைவில் இடம்பெற்றிருக்குமாயின் அதை பின்புற உருவப்படமாக பயன்படுத்தும் போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரட்டை மேற்கோள் குறிகளுக்குள் உருவப்படத்தின் பெயரானது முழு பாதை பெயருடன் குறிப்பிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டைரெக்டாக ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்தீங்கன்னா அப்படியே எடுத்து பயன்படுத்திக்கலாம். அல்லது வேறு ட்ரைவில் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த ட்ரைவ் நேமை முழுமையான அந்த பாத் நேமோட சொல்லணும். ட்ரைவில் இமேஜஸ்க்குள்ள அந்த ஃபைல் நேம் என்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நாம் சொல்லணும். அதற்குண்டான கோடிங் இருக்குது. வாங்க மாணவர்களை நாம் பார்க்கலாம். பாருங்கள், பாடி பேக்ரவுண்டுக்குள்ள டி கோலனில் es.jpg அப்படின்னு ஒரு பிக்சரை வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ டி ட்ரைவில் இருக்கிறதுனால டி ட்ரைவினுடைய அந்த பாத்தை வந்து கட்டாயம் நாம் சொல்லணும். ஓகே, இப்போ இதையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இது என்ன நம்மளை எப்படி ரன் ஆகுதுங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே மாணவர்களே, இதனுடைய பேக்ரவுண்ட் இது. சோர்ஸ் கோடு வேணால் வியூவில் ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் கோடு போனீங்கன்னா தெரியும். நம்ம அதனுடைய பாத் தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் டி ட்ரைவா, சி ட்ரைவா, இ ட்ரைவா, எந்த ட்ரைவோ அந்த ட்ரைவ் நேமை கட்டாயம் டபுள் கோட்டுக்குள்ளே சொல்லணும், மறந்துடாதீங்க. அல்லது இந்த மாதிரி நம்மளுக்கு என்னது டைரெக்டாகவே நம்ம ஃபோல்டருக்குள்ளே வச்சுருந்தோம்னா டபுள் கோட்டுக்குள்ளே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நாம் என்ன பண்ணிக்கலாம், நேரடியாகவே நம்ம வந்து கொடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இங்கே வந்து டபுள் கோட்டுக்குள்ளே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, கொடுத்தாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே மாணவர்களே, இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, ஓரங்களை அமைத்தல். செட்டிங்ஸ் மார்ஜின் வந்து எப்படி அமைக்கிறது? வலையுலாவின் இடது பக்கம் அல்லது மேல்பக்க விளிம்புக்கு ஜன்னல் திரைக்கும் இடைப்பட்ட வெண்மை பகுதி ஓரம் எனப்படும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எந்த பாடத்தில் படிச்சிருக்கிறோம்? ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் பார்த்தோமா? ஓரம்னு என்ன, எப்படி மார்ஜினெல்லாம் எப்படி இப்போ அலைன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோமா? அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அதில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா இந்த பகுதி வந்து நம்மளுக்கு இன்னும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். பாருங்க, வலையுலாவினுடைய இடது பக்கம் மேல் பக்க விளிம்பிற்கு ஜன்னல் திரைக்கும் இடைப்பட்ட அந்த வெண்மை பகுதியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரம் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக ஓர மதிப்புகளானது கொடாநிலையாக எந்த ஒரு வலையுலாவிலும் கொடுக்கப்பட்டிருக்காது. அந்த மார்ஜின் பார்த்தீங்கன்னா மார்ஜின் தான் நம்ம ஓரம்னு சொல்லக்கூடியது. அதனுடைய மதிப்பு எந்த ஒரு ப்ரௌசர்லையுமே வந்து கொடுக்கப்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வலையுலாவின் மேல் பக்கமோ அல்லது இடப்பக்கமோ ஓரத்திற்காக இடைவெளி அமைக்க விரும்பினால் முறையே டாப் மார்ஜின் மற்றும் லெஃப்ட் மார்ஜின் என்ற பண்புக்கூறுகளை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் வெப் பேஜுக்கு மார்ஜினை பயன்படுத்தணும்னா டாப் மார்ஜின் அல்லது லெஃப்ட் மார்ஜின்கிற அந்த அட்ரிபியூட்டை பயன்படுத்தி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு நான் சிண்டாக்ஸும் கொடுத்துருக்குது. பாடி டேக்ல லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு அதனுடைய வேல்யூ என்ன, டாப் மார்ஜினுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க மாணவர்கள், இங்கே ஒரு நிரல் பகுதி கொடுத்துருக்குது, பார்க்கலாம். இப்போ இதெல்லாமே ஆஸ் யூசுவல் HTML டேக்கு, கெட் டேக்கு, டைட்டில் டேக், ஓகே, கெட் டேக் முடிச்சிட்டாங்க. பாடி டேக்கில் என்ன பண்ணுறா, லெஃப்ட் மார்ஜின் 50 அளவுக்கு புள்ளி அளவு கொடுத்துருக்குறோம், டாப் மார்ஜின் 50 புள்ளி அளவுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வெப்பேஜில் இந்த மெசேஜ் எப்படி பிரிண்ட் ஆகுனா, டிஸ்பிளே ஆகுனா, லெஃப்ட் சைடு இருந்து 50 புள்ளி அளவுக்கு தள்ளி இருக்கும், அதாவது டாப்லேருந்து 50 புள்ளி அளவுக்கு கீழே வந்து இடைவெளி இருக்கும். அதைத்தான் அங்கே வரையறுக்கிறாங்க. பாருங்க, மேற்கண்ட நிலையில் பாடி லெஃப்ட் மார்ஜின் ஈக்குவல் டு 50 டாப் மார்ஜின் ஈக்குவல் டு 50 என்ற கூட்டானது உடற்பகுதியில் உள்ள உரையை வலையுலாவின் இடதுபக்க விளிம்பிலிருந்து 50 புள்ளிகளும் மேல்பக்க விளிம்பிலிருந்து 50 புள்ளிகளும் தள்ளி வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க இதே ப்ரோக்ராம் நம்ம எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். நிரல் ஆல்ரெடி நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஓகே, 50 டாப் லெஃப்ட் 50 டாப் 50ன்னு சொல்லி இருக்குது. இதை நாம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. ஓகே மாணவர்களே, இப்போ லெஃப்ட் சைடுலேருந்து 50 புள்ளி அளவுக்கு தள்ளி இருக்குது, ரைட் டாப்லேருந்து 50 புள்ளி அளவுக்கு தள்ளி இருக்குது. இந்த விளிம்பிலேருந்து 50, இந்த மேல் விளிம்பிலேருந்து 50. இதை நம்ம எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம்.
ஒன்றும் தப்பில்லை. வாங்க மாணவர்களே, இதை வந்து நான் இப்போ ஒரு 150ன்னு கொடுக்குறேன். லெஃப்ட்டு டாப் வந்து ஒரு 100ன்னு கொடுக்குறேன். சேவ் பண்ணிக்கங்க. மறுபடியும் இதை ரெப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன மாற்றம் நடக்குதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து மாற்றிக்கிறோம், டாப்லேருந்து மாற்றிருக்கிறோம். ஓகே மாணவர்களே, நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெப் பேஜில் மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். சரி, அடுத்தது மாணவர்களே பாருங்க, 50 பிக்சல் புறம் லெஃப்ட், 50 பிக்சல் புறம் டாப் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறாங்க. வலைப்பக்கத்தின் தலைப்பு மை ஃபர்ஸ்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்காட்ட வேண்டிய வரை வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். பின்புற வண்ணம் லிம்ல இருக்கணும், உடற்பகுதி வண்ணம் வந்து ப்ளூவில் இருக்கணும், ஓரம் இடது மற்றும் மேல் பக்கம் ஊரங்கள அளவுக்கு வந்து தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதே சேம் கோடிங் தான் மாணவர்களே. வாங்க, நான் அதை கோடிங் டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா HTML டேக், ஹெட் டேக் கொடுத்துருக்குது. டைட்டில் டேக்கில் சொல்லியாச்சு. பாடி டேக்கில் பாடி பிஜி கலரில் லிம்மில் இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து ப்ளூவில் இருக்கணும், லெஃப்ட் மார்ஜின் 72 பாயிண்ட் இருக்கணும், டாப் மார்ஜின் வந்து 72 பாயிண்டில் இருக்கணும், வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இருக்கணும். ஓகே, அதுக்குண்டான ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்குது. நிரலை அவன் கொடுத்துட்டான். சரி, இந்த நிரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் வாங்க. ஓகே, பாடி பேஜ் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் லிம்ல இருக்கணும், டெக்ஸ்ட் வந்து ப்ளூவில் இருக்கணும், லெஃப்ட் மார்ஜின் 72, டாப் மார்ஜின் 72. நம்மளுக்கு மெசேஜ் வந்து கம்ப்யூட்டர் என்ன வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்கிறா, இதனுடைய கலர் ப்ளூவில் இருக்கணும், பேக்ரவுண்ட் பூரா லிம் கலரில் இருக்கணும். சரி, வாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகுது, பேக்ரவுண்டெல்லாம் லிம் கலரில் இருக்குது, டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூ. அந்த கோடிங் வச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பேக்ரவுண்ட் கலரில் லிம்மில் இருக்குது, டெக்ஸ்ட் கலர் வந்து ப்ளூவில் இருக்குது, லெஃப்ட் மார்ஜின்லேருந்து 72 பாயிண்ட் தள்ளி இருக்குது, டாப் மார்ஜின்லேருந்து 72 பாயிண்ட் தள்ளி இருக்குது, வெல்கம் டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறது ப்ளூ கலரில் டிஸ்பிளே இருக்குது. ஓகே, ஓகே மாணவர்களே, சரி வாங்க அடுத்தது. HTML ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகளை பயன்படுத்தும் போது இரண்டு பண்புகளுக்கிடையே இடைவெளியானது பிரிப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட பண்புகள் பயன்படுத்தும் போது கட்டாயம் என்ன பண்றானு இங்க வந்து இடைவெளியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, தலைப்புகள் ஹெட்டிங்ஸ். பழைய ஆவணத்தின் பிரிவுகளுக்கு தலைப்புகளை வழங்க தலைப்பொட்டானது பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க, பழைய ஆவணங்களுக்கு வந்து பிரிவுகளுக்கு தலைப்புகளை வழங்க தலைப்பொட்டானது பயன்படுத்தப்படுகிறது. HTML 6 வகையான தலைப்பொட்டுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க, HTML எத்தனை வகையான தலைப்பொட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது, 6 வகையான தலைப்பொட்டுகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 6 டைப்ல தலைப்பொட்டுகள் பயன்படுத்தப்படுகிறது. அது H1 முதல் H6 வரை இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி வந்து இத்துடன் நிறைவடைந்தது. இந்த தலைப்பகுதியில் பற்றி நாம அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.